வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மை நேம் ஈஸ், மை நேம் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் சொல்லுங்கள். கரெக்டாக? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் மை நேம் ஈஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட பேர் சொல்லணும். மை நேம் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்டால் மை ஃபாதர் நேம் ஈஸ் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பேர் சொல்லணும். வாட் இஸ் யுவர் பிரதர் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மை பிரதர் நேம் ஈஸ். வாட் இஸ் யுவர் மதர் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மை மதர் நேம் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அம்மா பேர் சொல்லணும். ரைட். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் யூனா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஆம் அப்படின்னு சொல்லி உங்களோட பேர் சொல்லுங்கள். ஐ ஆம் அப்படின்னு சொல்லி உங்களோட பேர் சொல்லுங்கள். கரெக்டாக? அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம். ரைட். வாட் இஸ் யுவர் நேம்னா உன்னோட பேர் என்ன அல்லது உங்களோட பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்னா உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மை நேம் ஈஸ் அப்படின்னா என்னோட பேர். கரெக்டாக? வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னா என்ன அர்த்தம்? உன்னோட அப்பா பேர் என்ன? அப்போது மை ஃபாதர் நேம். அப்போ இங்கே யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் உங்களோட பேர் அப்படின்னு அர்த்தம். இங்கே மை நேம் அப்படின்னு சொன்னால் என்னோட பேர்னு அர்த்தம். கரெக்டாக? இங்கே யுவர் நேம் அப்படின்னா உங்களுது, இந்த பேனா உங்களோடது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மை நேம்னா என்னோடது, நம்மளுக்கு சொந்தமானது மை அப்படின்னு சொல்லணும். மை ஃபாதர், மை பிரதர், மை நேம். யுவர்னா உங்களோடையது அப்படின்னு சொல்கிறோம். ஹூ ஆர் யூ? நீங்கள் யார் அல்லது நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ ஆம் பேர் சொல்லணும். கரெக்ட்? ஐ ஆம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லணும். கரெக்ட்?